அடுத்த வாரம் கோர்ட்டு கண்டெம்ட் வருதா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த வாரம் கோர்ட்டில் கண்டெம்ட் வருதுல்ல, கண்டெம்ட் கோர்ட்டில் போட்டால் ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் அவங்க கண்டெம்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொல்கிறது வழக்கு கண்டெம்ட் என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டு சொல்கிற செயல் தானே ஆகும். கோர்ட்டு சொல்கிற செயலாக தானே கண்டெம்ட் போடுவாங்க. அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா முடியாது. உத்தரவையே அரசாங்கம் வந்து மீறுது, கோர்ட்டு உத்தரவு அரசாங்கம் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது, திரும்ப போய் கண்டெம்ட் போகிறாங்க. அப்போ கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறத செய்யாமல் அரசாங்கம் என்ன பண்ணுது, ஏன் இன்னும் அவங்க வெளியேற்றுறேன்னு சொல்லி கோர்ட்டு கேட்பாங்க. அந்த கண்டெம்ட் தான் அடுத்த வாரம் வரும். அதுக்கு தான் எங்கள் லீகல் டீம் தான் நான் லாயர்ஸ் கிட்ட இப்போ கூட நான் வரும்போது பேசுகிறேன், 4 நாள் முன்னாடி நான் பேசுகிறேன், உங்கள் போலீஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இவங்க எடிட் பண்ணாமல் ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இல்லை. அவங்க எப்படி அந்த வேலை பண்ணாமல் அவர் மட்டும் எப்படி பண்ணா வச்சுருக்காரு, அது புரித மாற்றங்காரங்கன்னா அந்த இடத்துல எப்படி வந்தாங்க. ஏன்னா வருஷம் மணி படிச்சிருக்கோம். 2018 ஆட்சியில் ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆற்றங்கால எவ்வளோ கொடுப்பாங்கலாம் வந்து எடிட் பண்ணிட்டு வேறு இடத்த போட்டு அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்லி 2018 லாஸ்ட் டிஎம்கே பீரியடில் இந்த ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான், இந்த டிஎம்கேவோட ஆர்டரை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டுக்கு பண்ணி இந்த ஆர்டர்லாம் வாங்குறாங்க. பேசுகிறேன். அப்போ இதை பேஸ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டாங்க.
இப்போ கண்டெம்ட்டும் போகிறேன். கோர்ட்டை நாங்கள் எடிட் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் கேட்ட உடனே அவசரப்பட்டு பண்ணாங்க. நான் மக்களுக்கு என்ன பண்ணுறது பார்த்துட்டு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கன்னு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்குறேன் சார், கேள்வி கேட்குறேன். கோர்ட்டுக்கு போகாமல் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்ன அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி எடிட் பண்ண நான் சொல்லிடுறேன். இப்போ நகராட்சி நான் சொல்லிடுறேன். அம்மா இவங்க சொன்னது பற்றி நான் சொல்லிடுறேம்மா. கோர்ட்டில் வந்து அந்த அரசாங்கம் முடிவு பண்ணலான்னு கொடுத்துருக்காங்களா? அரசாங்கம் முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டாங்களா? இப்போ நான் நகராட்சி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல எடிட் பண்ணாதீங்க, நான் சொல்கிற வரைக்கும் ஓட்டு பண்ணுங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறேன். கண்டெம்ட் கேஸ் நீங்கள் எடிட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க பாத்து எங்களுக்கு பண்ணணும் சார். சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு ஆள் பேசுறேன். கோர்ட்டில் இருக்கும்போது நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார்னா, இப்போ நான் இப்போ ஸ்டாப் பண்ணாலுமே அவங்க கோர்ட்டில் போய் கண்டெம்ட் கண்டிப்பாக போடுவாங்க. நான் ஸ்டாப் பண்ணாலுமே கோர்ட்டுக்கு போடுவோம். எப்படியே இந்த கோர்ட்டில் எந்த உறுதியும் நம்ம இப்போதைக்கு கொடுக்கல. ஏன்னா இது கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸு. ஒரு தனி நபர் வந்து கோர்ட்டில் வந்து இவங்களை எவிக்ஷன் பண்ணணும், அந்த இடம் வந்து கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இருக்குது, அங்கே வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது, அகற்றணும்னு சொல்லி ஒரு தனி நபருடைய கேஸ்னால இது கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் வந்து அரசாங்கம் முடிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவர் கண்டெம்ட்டும் போயிருக்கிறாரு. அப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் இருக்கும்போது இதை பேசி தீர்க்க வேண்டியது கோர்ட்டில். இதுக்கு அரசாங்கம் எந்த உறுதியும் இப்போ நான் கொடுக்கல. ஆனால் அந்த மக்களின் சார்பில் அவங்களுடைய நியாயத்தை கோர்ட்டில் நிச்சயமாக எடுத்துரைத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோன்றதை இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கோர்ட்டில் இருக்கும்போது நம்ம வந்து உடனடியாக எந்த விதமான முடிவும் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் கோர்ட்டில் அந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக நாங்கள் என்ன விஷயங்கள் வந்து அந்த மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல முடியுமோ அதை நாங்கள் சொல்லுவோம்.